Praise the Lord. सबको जय मसीह की। எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன். मैं आशा करता हूँ कि आप सब ठीक होंगे। இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். आज इस वीडियो के द्वारा मैं आपसे बात करने में आनंदित हूँ। இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை உங்க இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். और आज भी मैं एक छोटा सा विषय आपके बीच में बांटने आया हूँ। தானியேல் 6ஆம் அதிகாரம் 6 अध्याय 28வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்குது. और उसका 28 वचन इस प्रकार कहता है, தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்தது. दानियेल के द्वारा दोनों राज्य के दिनों में सुख चैन से रहा। இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட ஒரு சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுறாரு. और आज के दिन परमेश्वर कुछ बातों को आपसे कहना चाहता है। தானியேலோட காரியம் ஏங்க ஜெயமா மாறிச்சு? क्यों दानियेल के हर एक विषय जो है जय में समाप्त हुआ? அவர் எல்லா காரியங்களிலும் அவர் நினைக்கிற காரியம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணார்னா ஆண்டவர் என்ன பண்ணார், கூடயே இருந்து காரியங்களை ஜெயமா மாற்றி கொடுத்தார். और हर एक विषय जो दानियेल सोचता था, हर एक कामों में जो है परमेश्वर साथ रहा। ஏன் நம்ம வாழ்க்கையில காரியம் எதுவும் ஜெயமா மாற மாட்டேங்குது? और क्यों हमारे जीवन में हर एक विषय सफलता में जाके समाप्त नहीं होता? தானியேல் காரியம் ஏன் ஜெயமா மாறுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5 காரியத்தை உங்க இடத்துல நான் சொல்றேன். और दानियेल के हर एक विषय में कामों में सफलता क्यों प्राप्त हुआ करके मैं 5 विषय कहना चाहूंगा। அதை நீ கவனமா கவனிக்கணும்னு ஆசைப்படுறேன். और मैं चाहता हूँ कि आप ध्यान से सुनें। அதனாலதாங்க அவர் காரியம் ஜெயமா மாறுச்சு. और इसीलिए उसके हर एक विषय जो है सफलता में समाप्त हुआ। இன்னைக்கு ஆண்டவர் மேபி உங்க கூட பேசலாம் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். और शायद आज इसके द्वारा परमेश्वर आपसे बात कर सकता है। ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தானியேல் பாத்தீங்கன்னா தனியாக ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். और पहला विषय दानियेल जो है अकेले में व्यक्तिगत प्रार्थना करने वाला एक व्यक्ति था। ரெண்டாவது பாத்தீங்கன்னா और दूसरा जो है வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். और हर एक वायदों को बोलकर प्रार्थना करने वाला एक व्यक्ति था। மூன்றாவதாக பாத்தீங்க அப்படின்னா और तीसरा जो है 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். और 3 समय जो है घुटने टेक कर प्रार्थना करने वाला एक व्यक्ति था। நாலாவது பாத்தீங்க அப்படின்னா और चौथा சோத்திர பலிகளை சொல்லி ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். और हर समय स्तुति कर कर जो है परमेश्वर से वो प्रार्थना करता था। அஞ்சாவது காரியம் பாத்தீங்க அப்படின்னா और पांचवा जो है 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. और 20वां वचन इस प्रकार लिखा गया है, இடைவிடாமல் ஆராதிக்கிறவரா இருந்தாரா. और हर समय जो है वो परमेश्वर की जो है वो स्तुति करता था। இந்த 5 காரியம் இருந்ததுனாலதான் தானியேலோட காரியம் ஜெயமா இருந்தது. और ये 5 विषय होने के कारण ही दानियेल के जीवन में हर बात सफलता में समाप्त हुई। நம்ம வாழ்க்கையில ஏன் எந்த காரியம் ஜெயமா இல்ல அப்படின்னா और हमारे जीवन में क्यों ऐसे सफलता में नहीं होता? ஜெபத்துல குறைவு இருக்கும், क्योंकि हमारे जीवन में प्रार्थना की कमी है வேத வாசிப்பு और वचन पढ़ने में, அப்படி சொல்லிட்டு போலாம். और ऐसे और कहीं विषय में बोल ஆனா सकता हूं। ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில காரியங்களை தெரியப்படுத்தி இருக்கிறார் நான் நம்புறேன். और मैं विश्वास करता हूँ कि आज परमेश्वर ने कुछ बातों को आपसे कहा होगा। நம்ம தானியேல போது இந்த 5 காரியங்களை ஃபாலோ பண்ணலாம். और दानियेल के जैसे ही जो है हम भी इन 5 विषय का जो है पालन करें। இத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா अगर इन बातों का हम पालन करते हैं ஆண்டவர் तो நம்மளோட காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணுவார். परमेश्वर हमारे लिए भी हर एक विषय को जो है सफलता में समाप्त करेगा। தானியேல் காரியம் ஜெயமாய் மாறினது. और दानियेल का हर एक विषय जो है सफलता में हुआ। நீங்களும் இந்த 5 காரியத்தை கடைபிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை ஜெயமா மாற்றி கொடுப்பார். और आप जैसे दानियेल ने जो है हर एक विषय को उसने जैसे पालन किया, आप भी अगर ऐसे करते हैं तो परमेश्वर आपके लिए भी हर एक बात सफलता में कर देगा ஜெயமாக இருக்குங்க. और हर एक विषय सफलता में समाप्त होगा। இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. और हर एक विषय आज आप परमेश्वर के हाथों में समर्पित करें அழகா ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். और अच्छे से आप प्रार्थना करें, करना துதிக்க शुरू करें। ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. स्तुति करना मैं आरंभ करूंगा परमेश्वर, ஒப்பு கொடுங்க. और अपने आप को आप जो है समर्पित करें। ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य को करेगा। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। Thank you. God bless you. धन्यवाद। परमेश्वर आप सबको आशीष करें।